அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம நரசிம்ம ஜெயந்தியோட வழிபாட்டு முறையை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். நரசிம்ம ஜெயந்தி மே மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. நரசிம்மரோட அவதாரம் வைகாசி மாதம் வளர்பிறை சதுர்தசி திதியில் சுவாதி நட்சத்திரத்தில் மாலை வேளை பிரதோஷ காலத்தில் தாங்க நிகழ்ந்தது. தன் பக்தனோட நலனுக்காகவே அவதாரம் செய்தவர் தான் நரசிம்மர். அவருக்கு 3 ரூபங்கள் இருக்குது. உக்ர நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர், யோக நரசிம்மர். பொதுவாக நம்ம எல்லோரும் வீட்டில் லட்சுமி நரசிம்மர் படத்தை வச்சு தான் வழிபாடு செய்வோம். இந்த கலியுகத்தில் மனுஷனங்களை நமக்கு ருணம், ரோகம், பயம் அதிகமாக இருக்கதாங்க செய்யுது. ஒரு சிலருக்கு நிறைய சம்பாதிப்பாங்க, எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதெல்லாமே கடனுக்காக போயிடும். இன்னும் சிலருக்கு நிறைய செல்வங்கள் இருக்கும், ஆனால் அந்த செல்வத்தை அனுபவிக்காமல் ஏதாவது ஒரு நோய் அவங்கள துன்புறுத்திகிட்டே இருக்கும். இதனால் அவங்களுக்கு என்னன்னா ஒரு மன பயம் ஏற்படும். இது அனைத்திற்கும் ஒரு தீர்வு இருக்கும், ஏதாவது ஒரு தீர்வு இருக்க தான் செய்யும். அந்த தீர்வு என்னென்னா லட்சுமி நரசிம்மர் வழிபாடு தாங்க. அந்த லட்சுமி நரசிம்மர் வழிபாடை தான் நம்ம இந்த பதிவில் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வழிபாட்டை நம்ம புதன்கிழமை மாலையில் நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு பிரதோஷ வேளையில், அதாவது 4:30 6 மணிக்குள்ளே செய்வது மிகவும் சிறப்பு. அந்த நேரத்தில் நம்ம லட்சுமி நரசிம்மர் படத்தை வச்சு தீபத்தை ஏற்றி வாசனை மலர்களால் அலங்காரம் செய்து அவருக்குரிய மூல மந்திரத்தை ஜெபிக்கலாம். நரசிம்மரோட மூல மந்திரம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலத்தம் சர்வத்தோமுகம் நரசிம்மம் ஈசானம் பத்ரம் மிருத்யம் நமாம்யகம். இந்த மூல மந்திரம் தெரியாதவங்க ஸ்ரீ லட்சுமி நரசிம்மாய நம என்று கூட சொல்லலாம். இல்லைன்னா லட்சுமி நரசிம்மம் சரணம் பிரபத்யே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாமத்தை ஜெபிச்சவாறு துளசியால் அர்ச்சனை செய்து பானகத்தை நிவேதியம் செய்து தொடர்ந்து 48 நாட்கள் ஏதாவது ஒரு வேண்டுதலை நம்ம சாமிக்கிட்ட வச்சு வழிபட்டு வந்தோம்னா நம்மளுடைய அந்த வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். தீமைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் அனைத்தும் நிச்சயமாக கிடைக்கும். எனவே நாம் அனைவரும் தொடர்ந்து இந்த வழிபாட்டு முறையை ஏதாவது ஒரு வேண்டுதலை வச்சு செஞ்சு அனைத்து நன்மைகளையும் பெற்று வளமோடு வாழ்வோமாக.